வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து கொடுக்காதிருக்காங்க. கோவிட் பீரியடுக்கு லோக்சபாவில் வந்து கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து கொடுக்காது இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து கிளியர் கட்டாகவே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து அபிஷியலான ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட லெட்டர் வச்சு நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலுமே இப்போ வந்து கேள்வி நேரத்தில் இந்த கேள்வி கேட்டதுனால ஸோ அது வந்து உங்க பார்வைக்கு கொண்டு வரணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பத்தி இங்க பென்ஷன் சம்பந்தமாகவும் சரி, இல்லை இந்த மாதிரி பென்ஷன் பெனிஃபிட் சம்பந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல வந்து அது பேசுறது வந்து வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்விக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் அந்த கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்வி. லோக்சபாவில் வந்து கேட்ட கேள்வி. இது கேள்வி நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 3638. என்னைக்கு வந்து கேட்டாங்கன்னாக்கா இது வந்து 11 ஆகஸ்ட் 2025 வந்து கேட்டாங்க. டிஏ அரியர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டியூரிங் COVID-19. ஸோ கோவிட் பீரியட்ல வந்து அந்த டிஏடிஆரோட அரியர் வந்து கிடைக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கேட்டது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ஆனந்த் பதோரியா. இதுல வந்து முதல்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரை வந்து கேள்வி கேட்டிருக்காங்கன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 18 மாசத்தோட அந்த டிஏ வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க கோவிட் பீரியட்னால. ஸோ அது வந்து எதனால வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் ப்ரெஷர்னாலையும் அந்த கோவிட் பீரியட்ல வந்து அதிகப்படியான பண செலவீடு நடந்ததுனால கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து இந்த 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து நீங்க கொடுக்கல. ஸோ அந்த ஃபைனான்ஷியலி ப்ரெஷரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி அதாவது கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரெஷர் வந்து இன்னுமே வந்து அதை கண்டிஷன் வந்து கொண்டு வந்திருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா? அப்படி இருந்தாச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014 இந்த கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ உங்களோட இந்த கோவிட் பீரியட் வந்து இருந்திருக்கு, ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் பீரியட்ல தான் இது வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இங்க வந்து கவர்மெண்டோட ஃபெயிலியராக கூட இது வந்து கருதலாமா? அப்படி இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியலி நீங்க வந்து ஸ்டேபிளா வந்து வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இதை வந்து 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து இங்க ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி வந்து கொடுத்திருக்காரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல இருந்து. ஸோ இதுக்கான ரிப்ளை வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து நாங்க நிறுத்தி தான் வச்சிருக்கு. அது எப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா 1/1/2020, 1/7/2020, அதே போல 1/1/2021. ஸோ இந்த 3 டைம்ல வந்து நம்ம டிஏடிஆர் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அது மொத்தமா சேர்த்தாச்சுனாக்கா 18 மாசம் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த கோவிட் பீரியட்ல இது வந்து பண்ணது நிஜம்தான். ஸோ அதனால எக்கனாமிக் வந்து நம்ம அந்த ஈஸியா ப்ரெஷரை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் அது வந்து நம்ம பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இது வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த ஃபைனான்சியல் 2020 ஸ்டேபிளா ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9.2% ஃபைனான்சியல் 2021 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்சியல் 2025-26 4.4 வந்து கம்மியாக இருக்கு. அதாவது அவங்களோட ஸ்டேபிளா வந்து பாத்தீங்கன்னா 9.2 இருந்து 4.4 வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா 2020 அதாவது 1/1/2020 இருந்து என்ன வந்து கொடுக்காது இருக்கோ அந்த 18 மாசத்தோட அந்த டிஏடிஆர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரிடர் காலத்துல வந்து 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து கொடுக்கல. அது ஃபைனான்சியல் 2021 வந்து இருந்தாச்சு. ஆனா இப்போ வந்து அது கொடுக்குற மாதிரி எந்த விதமான சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து ஏற்கனவே நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட லெட்டர் வச்சு நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கிளியர் கட்டாகவே சொல்லிட்டாங்க அந்த டிஏடிஆர் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க கிளியர் கட்டாகவே சொல்லிட்டாங்க டிஏடிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க நாட் கன்சிடர்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்வி மூலியமா நம்மளுக்கு கிளியர் கட்டாகவே தெரியுது 18 மாசத்தோட டிஏடிஆர் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இங்க கிடையாது. மேபி அடுத்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா இன்னைக்கு டேட் வரைக்குமே இருக்கிற கவர்மெண்ட் வந்து அதை கொடுக்கறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. இதை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து கிளியராகவும் பேசியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷன் பத்தியும் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் பத்தியும் இந்த மாதிரி 2-3 கேள்விகள் இருக்கு. இன்னொரு வீடியோக்குள்ள அதை நம்ம ஒவ்வொரு கேள்வியும் அதுக்கான ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு
பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கிடைச்ச வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.